ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போது என்ன பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி அவரை இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க. நேற்று மூக்குத்தி அவரை போய் தோட்டத்தில் பிடிச்சிட்டு வந்தேன் இல்லைங்களா, அது இன்றைக்கி எப்படி பொரியல் செய்கிறேன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி எடுத்துட்டுங்க. அதில் மண் சட்டி காஞ்சதுமே எண்ணெய் ஊற்றிக்கோணுங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உளுந்தம்பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாங்க. அதனால் வணக்கி விட்டுட்டுங்க. சின்ன வெங்காயம் 5 போட்டுக்கலாங்க. வரமிளகா 2-3ங்க. கருவேப்பிலை கொஞ்சங்க போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வணங்கினதும் நம்ம மூக்குத்தி அவரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முன்னாடி பகுதியும் கடைசி மூக்கு பகுதியும் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற தண்டை மட்டும் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் தாங்க பொரியலுக்கு எடுத்து போடணும். அந்த தண்டு பகுதி மட்டும் கட் பண்ணி போடணுங்க. நம்ம கத்திரிக்காயில் அரைஞ்ச தண்ணிக்குள்ளே போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது தண்ணிக்குள்ளே போட்டு அரைஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டுங்க பொரியல் சிறப்பு எடுத்து போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இனி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சிம்லேயே வச்சு வணங்கிடுங்க. நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரையோட பொரியல் ரெடிங்க. இது உண்மையாலுமே நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. உங்களுக்கும் பக்கத்தில் தோட்டத்தில் கிடச்சிது அப்படின்னா நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.